KFC கென்டக்கி ஃப்ரைட் சிக்கன் அதை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்ம எல்லாருமே கண்டிப்பாக டேஸ்ட் பண்ணியிருப்போம். அந்த KFC பிராண்டு தான் பார்த்தீங்கன்னா இப்போ உலகத்தோட ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ஃபுட் இண்டஸ்ட்ரி. அது மட்டும் இல்லாமல் சக்ஸஸ்ஃபுல் ஃபுட் இண்டஸ்ட்ரி. கிட்டத்தட்ட 30,000க்கு மேலே அவுட்லெட்ஸ் பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த பிராண்டுக்கு பின்னாடி கர்னல் சாண்டர்ஸ்னு ஒரே ஒரு பெரியவரோட மிகப்பெரிய ஒரு ஹார்ட் ஒர்க் இருக்கு. அவர் தன்னோட 62வது வயசுல லைஃப்ல நிறைய ஃபெயிலியர்ஸ்லாம் சந்திச்சுட்டு கடைசியாக ரோட் சைடில் ஒரு சின்னதாக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா இப்போ இவ்வளோ பெரிய பிராண்டாக பார்த்தீங்கன்னா வளர்ந்து நம்ம முன்னாடி நிற்கிது. இந்த பிராண்டோட இயர்லி ஸ்டேஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஃபெயிலியர்ஸ், ரிஜெக்ஷன்ஸ், வேர்ல்டு வார் கூட இந்த பிராண்ட் வளர்றதுக்கு தடையாக இருந்தப்ப அதெல்லாம் எதுவுமே பொருட்படுத்தாம அடுத்தடுத்து முயற்சி பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த கர்னல் சாண்டர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த பிராண்டை இவ்வளோ பெருசாக பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடி கொண்டு வந்து நிறுத்திருக்காரு. ஸோ நம்ம இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இவர் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணாரு, அது மட்டும் இல்லாமல் எப்படி ரோட் சைடில் சின்னதாக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு விஷயம் இவ்வளோ பெரிய பிராண்டாக மாறிச்சுன்ற விஷயத்தை பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் நீங்கள் ஏதாவது வாழ்க்கையில் டஃப் சுச்சுவேஷன்ஸ்லாம் இருந்தீங்கன்னா இந்த ஸ்டோரி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். அண்ட் உங்களுக்கு இந்த மாதிரி இன்ஸ்பைரிங் ஸ்டோரிஸ் பற்றிலாம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சிம்பிளாக தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1890 பார்த்தீங்கன்னா USA அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன நார்மலான ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா டேவிட் சாண்டர்ஸ் பார்த்தீங்கன்னா பிறகுறாரு. தென் அவர் பிறந்து ஒரு 6 வயசு இருக்கிறப்பயே அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா தவறுறாரு. தென் அவங்க அம்மா தான் பார்த்தீங்கன்னா அவங்க ஃபேமிலியை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரன் பண்ணிட்டு இருக்காங்க. வேலைக்கு போயிட்டு ரொம்ப கஷ்டமான வேலை, லாங் ஹவர்ஸ்னு சொல்கிறாங்க, ரொம்ப அதிகமான நேரம் வேலை பார்த்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பார்த்தீங்கன்னா ஃபேமிலியை ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இவருக்கு சிப்ளிங்ஸ் கூட பிறந்தவங்களும் இருக்காங்க. ஸோ இவரும் பார்த்தீங்கன்னா 7th படிக்கிறப்பயே ஸ்கூலில் ட்ராப் அவுட் பண்ணிட்டு தன்னோட சிப்ளிங்ஸ் கூட பிறந்தவங்கள பார்த்துக்க ஆரம்பிச்சிருக்காரு. அவங்கள பார்த்துக்கிறது, சமைச்சு கொடுக்குறது, இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ தான் பார்த்தீங்கன்னா இவரோட குக்கிங் ஜேர்னி ஸ்டார்ட் ஆகுது. சாண்டர்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக பெரிய பையன் ஆகிறாரு. அப்புறம் கொஞ்சம் வேலைக்கு போக ட்ரை பண்ணுறாரு. இதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா அவர் நிறைய ஃபெயிலியர்ஸ் சந்திக்க ஆரம்பிக்கிறாரு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா US ஆர்மி இருக்காங்கல்ல, அந்த அமெரிக்கன் ஆர்மியில் போய் ஜாயின் பண்ணுறாரு. சேர்ந்த ஒரு வருஷத்துலேயே பார்த்தீங்கன்னா அவரை ரிஜெக்ட் பண்ணி அனுப்பிச்சிடுறாங்க. தென் அதுக்கப்புறம் ரயில்வேஸில் பார்த்தீங்கன்னா ஃபயர்மேனாக போய் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. அப்போ பார்த்தீங்கன்னா அவரோட ஹையர் அஃபீஷியல்ஸ் இவர் ஒழுங்காக ஒபே பண்ண மாட்டாரு, சொல்கிற பற்றி கேட்க மாட்டாருன்னு சொல்லிட்டு இவரை டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க. தென் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா சரி இவ்வளோ பிரச்சனை ஆகுது, ஒன்றுமே செட் ஆக மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் காசு இருக்குது கையில், அதை வச்சுட்டு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு அதை ட்ரை பண்ணுறாரு. ஃபஸ்ட்டு என்ன ட்ரை பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த டயர்ஸ்லாம் இருக்குல்ல, டயர்ஸ்லாம் சேல் பண்ண ட்ரை பண்ணுறாரு. அதுவும் பார்த்தீங்கன்னா ஃபெயில் ஆயிடுது. தென் அதுக்கப்புறம் போட்ஸ், அந்த படகுகள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சர்வீஸ் பண்ணுற பிஸ்னஸ் மாதிரி ட்ரை பண்ணுறாரு. அதுவும் பார்த்தீங்கன்னா ஃபெயில் ஆயிடுது. தென் அதுக்கப்புறம் இந்த லேம்ப்லாம் இருக்குல்ல, லைட்ஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் மேனுஃபேக்சர் பண்ணுற ஒரு கம்பெனி வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுறாரு. தென் அதுவும் பார்த்தீங்கன்னா ஃபெயிலியர் ஆயிடுது. இந்த மாதிரி வளர்ச்சி பார்த்தீங்கன்னா அவருக்கு சுற்றி ஃபெயிலியர்ஸ் வந்துட்டே இருக்கு. அந்த பிஸ்னஸ் ஃபெயில் ஆகிறது மட்டும் இல்லாமல் இவருக்கு நிறைய கடன் ஆக்கி விட்டுறது. இவர் நிறைய சுற்றி கடன் வாங்குறாரு இந்த பிஸ்னஸ்க்காக. ஸோ அது லாஸ் ஆகிறப்ப பார்த்தீங்கன்னா ரொம்ப கடனாளி ஆகுறாரு. தென் இதுக்கு நடுவில் அவருக்கு மேரேஜும் நடக்குது. ஜாஸ்ஃபைன் ஒரு பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா மேரேஜ் பண்ணிக்கிறாரு. ஒரு 3 குழந்தைங்களும் பார்த்தீங்கன்னா பிறக்குது. தென் கல்யாண நாளில் கொஞ்ச நாள்லேயே பார்த்தீங்கன்னா இவர் இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறாரு, ஸ்டேபிளாகவே இல்லாமல் நிறைய லாசஸ் பண்ணிக்கிட்டே இருக்காருன்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா அவங்களை விட்டுட்டு போயிடுறாங்க. தென் அதுக்கப்புறம் சாண்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப டஃப்பான சுச்சுவேஷனில் இருக்காரு. அதுக்கப்புறம் 1930 தன்னோட 40வது வயசில் பார்த்தீங்கன்னா ஒரு சர்வீஸ் ஸ்டேஷன் ஓப்பன் பண்ணுறாரு. ஓகேங்களா, கென்டக்கிலேயே USAல ஒரு கென்டக்கின்னு ஒரு ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு சர்வீஸ் ஸ்டேஷன் ஓப்பன் பண்ணுறாரு. இந்த காருக்கு ஃபியூயல்ஸ் சர்வீஸ்லாம் பண்ணி கொடுப்பாங்கல்ல, ஸோ அந்த சர்வீஸ் பண்ணுற ஒரு ஸ்டேஷன் ஆரம்பிக்கிறாரு. அந்த ஸ்டேஷன்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கிறாரு. ஸோ அங்கே லோக்கல் அங்கே ட்ராவலர்ஸ்லாம் நிறைய வருவாங்க. ஓகேங்களா, ஸோ அவங்களுக்கு சர்வ் பண்ணலான்னு சொல்லிட்டு சர்வ் பண்ணி பிஸ்னஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கிறாரு. தென் அந்த ரெஸ்டாரண்ட் மெனுவில் பார்த்தீங்கன்னா நிறைய டிஷஸ் ஆட் பண்ணுறாரு. அதில் முக்கியமாக ஃப்ரைட் சிக்கன் ஆட் பண்ணிடுறாரு. ஓகேங்களா, அந்த ஃப்ரைட் சிக்கன் பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் வித்தியாசமாக ட்ரை பண்ணுறாரு. என்னன்னா ஃப்ரைட் சிக்கன் நார்மலாக எண்ணெயில் போட்டு தானே ஃப்ரை பண்ணுவாங்க. இவர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் குக்கரில் ஃப்ரை பண்ண ட்ரை பண்ணுறாரு. ப்ரெஷர் ஃப்ரையர்னு சொல்லிட்டு ஒரு மாடலை பார்த்தீங்கன்னா அவர் கண்டுபிடிக்கிறாரு. ஓகேங்களா, ஸோ இந்த ப்ரெஷர் ஃப்ரையரில் சிக்கன் வேகிறனால அந்த சிக்கனில் இருக்க அந்த உள்ள இருக்க மாய்ஸ்டர், அந்த ஜூசினஸ்லாம் பார்த்தீங்கன்னா அதில் மெயின்டைன் ஆகிற மாதிரியும், சிம்பிளாக பார்த்தீங்கன்னா அவுட்டர் லேயர் ரொம்ப கிறிஸ்பியாகவும் உள்ளே இருக்கிற அந்த சிக்கன் பார்த்தீங்கன்னா நல்லா மாய்ஸ்டராகவும் நல்லா ஜூஸியாகவும் இருக்கிறத அங்கே சுற்றி இருக்கிற மக்கள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே விரும்ப ஆரம்பிக்கிறாங்க. அந்த சிக்கனோட மசாலாஸ்லாம் இருக்குல்ல, அதில் நிறைய மூலிகைகள், ஹெர்ப்ஸ், நிறைய மசாலாஸ் பார்த்தீங்கன்னா புதுசாக ட்ரை பண்ணுறாரு. ஓகேங்களா, கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட காம்பினேஷன்ஸ்லாம் ட்ரை பண்ணுறாரு. தென் கடைசியாக பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைனல் மிக்ஸாக ரெடி பண்ணுறாரு. ஓகேங்களா, ஒரு 11 ஹெர்ப்ஸ் அண்ட் மசாலாஸ்லாம் வச்சு, ஒரு மூலிகைகள் அதெல்லாம் வச்சு ஒரு ப்ரொபோர்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைனலாக ஒரு மிக்ஸ் ரெடி பண்ணுறாரு. தென் அந்த காம்பினேஷனில் ட்ரை பண்ணுறப்ப சிக்கன் ரொம்பவே யூனிக்கான டேஸ்ட்டில் இருக்கிறத அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே நோட் பண்ணுறாங்க. ஸோ அவங்க கடையில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சேல்ஸ் நல்லா போயிட்டு இருக்கு. ஸோ அந்த நேரத்தில் தான் பார்த்தீங்கன்னா அந்த கென்டக்கி அந்த ஊரோட கவர்னர் பார்த்தீங்கன்னா அந்த சாண்டர்ஸோட ஹார்ட் ஒர்க்கை பார்த்துட்டு ஸோ நல்லா ஒர்க் பண்ணுறாரு, டெடிகேஷனாக ஒர்க் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு இவருக்கு கர்னல்ன்ற ஒரு பட்டத்தை பார்த்தீங்கன்னா கொடுக்குறாரு. தென் இவரை பார்த்தீங்கன்னா கர்னல் சாண்டர்ஸ்னு பார்த்தீங்கன்னா எல்லாரும் கூப்பிடுறாங்க. தென் கர்னல் சாண்டர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா இப்படி நல்லா போயிட்டு இருக்கப்போ வந்து பார்த்தீங்கன்னா லைஃப்பில் கொஞ்சம் நல்ல நல்ல விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்க பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய இடி வந்து விழுகுது. என்னன்னு பார்த்தீங்கன்னா World War II அப்போ ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா, ஸோ
வேர்ல்டு வார் 2 என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இவருக்கு கேசோலின்லாம் இருக்கும்ல, அந்த ஃபியூயல்ஸ்லாம் அதெல்லாம் இருந்தால் தானே அடுப்பு அதெல்லாம் எரிக்க முடியும். ஸோ அந்த சப்ளை பார்த்தீங்கன்னா கட் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் பொதுமக்கள் வெளியே வந்து சாப்பிடணும்ல, ஸோ அதை பார்த்தீங்கன்னா அவங்க கட் பண்ணிடுறாங்க. எல்லாருமே வீட்டில் சமைச்சு சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு சேல்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அடி வாங்குது. ஸோ இந்த ரெஸ்டாரண்ட்னால அவருக்கு நிறைய லாசஸ் ஆகுது. ஆல்ரெடி இவர் பார்த்தீங்கன்னா நிறைய கடன் வாங்கி வச்சிருக்காரு, டெப்ட்லாம் வாங்கி வச்சிருக்காரு. ஓகேங்களா, ஸோ அதெல்லாம் கட்ட முடியாமல் ரொம்பவே பிரச்சனை இருக்கப்போ பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாரு, அந்த ப்ராப்பர்ட்டியை பார்த்தீங்கன்னா வித்துடலாம்னு சொல்லிட்டு $75,000 பார்த்தீங்கன்னா அந்த ப்ராப்பர்ட்டியை ஃபுல்லாக அந்த ரெஸ்டாரண்ட் எல்லாத்தையுமே சேர்த்து பார்த்தீங்கன்னா வித்துடுறாரு. ஓகேங்களா, தென் வித்து அந்த காசு எடுத்து அவரோட டெப்ட் அந்த கடனெல்லாம் அடைக்கிறாரு. கையில் கொஞ்சோண்டு மட்டும் காசு வச்சுட்டு தன்னோட 62வது வயசில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே மனசு உடஞ்சு பார்த்தீங்கன்னா இருக்காரு. தென் அப்பையும் மனம் தளராமல் பார்த்தீங்கன்னா அவரோட கார் எடுத்துட்டு அமெரிக்கா ஃபுல்லாக ட்ராவல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அவரோட ஐடியா அந்த சீக்ரெட் மிக்ஸ்லாம் இருக்குல்ல, அவரோட ரெசிபியெல்லாம் வச்சுட்டு ஒரு ஃப்ரான்ச்சைசி மாடல் மாதிரி பிச் பண்ணலாம், நிறைய ரெஸ்டாரண்ட் ஓனர்லாம் பார்த்து பேசலாம்னு சொல்லிட்டு நினச்சிட்டு கார் எடுத்துகிட்டு போகிறாரு. நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் ஓனர் பார்த்தீங்கன்னா அவர் ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. அவரோட சீக்ரெட் மிக்ஸ்லாம் கேட்டுட்டு அவர் ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. கிட்டத்தட்ட 1000க்கு மேலே ரெஸ்டாரண்ட் ஓனர்ஸை பார்த்தீங்கன்னா அவர் மீட் பண்ணியிருக்காரு. அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா இவரை ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. தென் அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா பேட் ஹெர்மன் சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் ஓனரை பார்த்தீங்கன்னா இவர் கன்வின்ஸ் பண்ணுறாரு. தென் இவங்க ரெண்டு கொலாபரேட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ரான்ச்சைசி அவுட்லெட் ஓப்பன் பண்ணுறாங்க. அதான் பார்த்தீங்கன்னா KFC, அதோட கென்டக்கி ஃப்ரைட் சிக்கனோட ஃபர்ஸ்ட் அவுட்லெட். இப்போ தான் பார்த்தீங்கன்னா கென்டக்கி ஃப்ரைட் சிக்கன்ற நேமே பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஆகுது. தென் அதுக்கப்புறம் அந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற சுற்றி இருக்க மக்களுக்கு ரொம்பவே பிடிக்க ஆரம்பிக்குது, ரொம்பவே விரும்பி சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. சேல்ஸ் ரொம்பவே பீக் ஆக ஆரம்பிக்குது. இதை பார்த்து நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் ஓனர் பார்த்தீங்கன்னா கர்னல் சாண்டர்ஸை அப்ரோச் பண்ணுறாங்க. இந்த மாதிரி எங்களுக்கு இந்த ரெசிபி சொல்லுங்கள், நாங்களும் கொலாபரேட் பண்ணுறோம்னு சொல்லிட்டு நிறைய அவுட்லெட்ஸ் பார்த்தீங்கன்னா அங்கே சுற்றி ஓப்பன் ஆக ஆரம்பிக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 1952 நடக்குது. ஓகேங்களா, தென் அடுத்த 12 வருஷத்தில் கிட்டத்தட்ட 600க்கும் மேற்பட்ட ஃப்ரான்ச்சைசிஸ் அவுட்லெட்ஸ் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணுறாங்க அமெரிக்காவில். தென் இவருக்குமே பார்த்தீங்கன்னா ரொம்ப வயசானனால அந்த கம்பெனியோட இன்வெஸ்டர்ஸ்லாம் இருப்பாங்கல்ல, அவங்ககிட்டே பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனி வித்துடுறாரு. கிட்டத்தட்ட $2 மில்லியன் இந்த கம்பெனி வித்துடுறாரு. தென் அதுக்கப்புறம் இந்த KFCக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பிராண்ட் அம்பாசிடராக பார்த்தீங்கன்னா கர்னல் சாண்டர் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஓகேங்களா, நிறைய ப்ரொமோஷனல் ஈவெண்ட்ஸ், அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எல்லாத்துலையுமே பார்த்தீங்கன்னா ப்ரொமோட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. தென் அதுக்கப்புறம் அந்த 60s 70s காலகட்டத்தில் தான் பார்த்தீங்கன்னா KFCன்ற பிராண்ட் உலகம் ஃபுல்லாக ட்ரெண்ட் ஆக ஆரம்பிக்குது. நிறைய அவுட்லெட்ஸ் உலகம் ஃபுல்லாக ஓப்பன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. தென் இவ்வளோ பிராண்ட் ஓப்பன் பண்ணப்பட்டாலும் அந்த சீக்ரெட் மசாலா இருக்குல்ல, அது பார்த்தீங்கன்னா ரொம்பவே கான்ஃபிடென்ஷியலாக வச்சுருக்காங்க. தென் அந்த சீக்ரெட் ரெசிபி இருக்குல்ல, அந்த ஹெர்ப்ஸ்லாம் போட்டு பண்ணியிருக்காங்கல்ல, அந்த ரெசிபியோட ஹேண்ட் ரிட்டன் காப்பி, சாண்டர்ஸ் எழுதுன ஹேண்ட் ரிட்டன் காப்பி வந்துட்டு உங்களோட கென்டக்கியில் இருக்கிற ஹெட் குவார்ட்டர்ஸில் ஒரு லாக்கரில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே செக்யூராக பார்த்தீங்கன்னா அந்த ரெசிபி வச்சிருக்கதா சொல்கிறாங்க. அந்த சீக்ரெட் மசாலாவோட ப்ரொசீஜர்லாம் இருக்குல்ல, அந்த எவ்வளோ காம்பினேஷன் போடணுன்ற ப்ரொசீஜர்லாம் பார்த்தீங்கன்னா யாருக்குமே தெரியாதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த ரெசிபியை பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ரெப்ளிகேட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. பட் அந்த அளவுக்கு டேஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா யாராலுமே பண்ண முடியல இப்போ வரைக்கும். தென் கர்னல் சாண்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 1980 தன்னோட 90வது வயசில் பார்த்தீங்கன்னா இறந்துடுறாரு. தென் அதுக்கப்புறம் 1986 என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பெப்சி வந்துட்டு KFC கம்பெனியை வாங்கிடுறாங்க. தென் அதுக்கப்புறம் சம் ரீசன்ஸ்னால பார்த்தீங்கன்னா இந்த பிராண்டு எம் பிராண்ட்ஸ் கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த KFC வந்துடுது. இப்போ எம் பிராண்ட்ஸ் என்னென்னலாம் ஓன் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா KFC ஓன் பண்ணுறாங்க, டாக்கோ பெல்னு ஒரு கம்பெனி ஓன் பண்ணுறாங்க, பீட்சா ஹட், இந்த மாதிரி ஃபேமஸான கம்பெனிஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த எம் பிராண்ட்ஸ் கீழே தான் பார்த்தீங்கன்னா இருக்குது. தென் இவங்க கொடுக்குற ஃப்ரான்ச்சைசி எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிக்ட் ப்ரோட்டோகால்ஸ் இருக்கிறதா சொல்கிறாங்க. அவங்களோட கிச்சன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே க்ளீனாக இருக்கணுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அவங்க பை பண்ணுற சிக்கன்லாம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ குவாலிட்டியாக இருக்கணும்னு சொல்லிட்டு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. அவங்களுக்கு ட்ரைனிங் மட்டுமே பார்த்தீங்கன்னா நிறைய மந்த்ஸ் கொடுத்து எப்படி கரெக்டான கன்சிஸ்டன்சியில் எப்பயுமே மெயின்டைன் பண்ணுறதுன்ற மாதிரி எக்கச்சக்க ப்ராக்டிஸ் கொடுப்பாங்களா. ஸோ தட்ஸ் ஆல் கைஸ், இதான் பார்த்தீங்கன்னா KFCயோட ஒரு சக்ஸஸ் ஸ்டோரி. கர்னல் சாண்டர்ஸோட ஒரு மிகப்பெரிய ஹார்ட் ஒர்க்னால தான் பார்த்தீங்கன்னா இது கண்டிப்பாக சாத்தியமாச்சு. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்ஸ் பிடிக்கும்னா, இந்த மாதிரி இன்ஸ்பைரிங் ஸ்டோரிஸ் பற்றி அப்டேட்டடாக தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு நம்ம இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.